போபால் இந்தோர் நெடுஞ்சாலையில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் சுமார் 4000 மாணவர்கள் போராட்டம். மாணவர் விடுதிகளில் சுகாதாரமின்மை, அசுத்தமான குடிநீர் மற்றும் தரமற்ற உணவு காரணமாக பல மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிர்வாகம் மீண்டும் மீண்டும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்தியதால் மாணவர்கள் ஆத்திரமடைந்தனர். கடந்த நவம்பர் 25ஆம் தேதி மாலை அமைதியாக போராடிய மாணவர்களை பல்கலைக்கழக ஊழியர்களும் பாதுகாவலர்களும் மிரட்டியதாகவும் தாக்கியதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் அன்று இரவு கார்களை தீயிட்டதாகவும் பல்கலைக்கழக வேந்தரின் மாளிகை மற்றும் வளாகத்தை சேதப்படுத்தியதாகவும் தகவல் கிடைக்கின்றன. இச்சம்பவம் குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஜித்து பட்வாரி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் அதிக கட்டணம் வசூலித்தும் அடிப்படை வசதிகளை கூட வழங்காதது குற்றம் எனவும், பாஜக அரசு மாணவர்களின் குரல்களை ஒடுக்க விரும்புகிறது எனவும், மாணவர்களுடன் காங்கிரஸ் போராடும் எனவும், அவர்களின் எதிர்காலத்தை வீணாக்க விடமாட்டோம் எனவும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை வேண்டும் என்றும் கோரியுள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க சீஹோர் பகுதியில் இருந்து காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக நவம்பர் 30ஆம் தேதி வரை பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.